ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காய் சாப்பிட போகிறீங்களா? அப்போது இந்த உணவுகளை தொட்டு கூட பார்க்கக்கூடாது, விஷமாக மாறுமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாகற்காய் என்றாலே எனக்கு பிடிக்காது என்று சொல்பவர்கள் தான் அதிகம். அந்த பெயரை சொன்னாலே எல்லோருக்கும் கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். பெரும்பாலானவர்கள் கட்டாயத்தின் பேரிலேயே இந்த காயை சாப்பிடுவார்கள். ஆனால் பாகற்காயில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சுகர் உள்ளவர்களுக்கு இது இயற்கையால் படைக்கப்பட்ட அற்புத காய்கறி என்று கூட சொல்லலாம். ஆனால் இதை சில உணவுகளோடு சாப்பிடக்கூடாதாம். எந்தெந்த உணவோடு இந்த பாகற்காயை எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்துத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாம்பாருக்கு பாகற்காய் வறுவல் சாப்பிட சுவையாகத்தான் இருக்கும். ஆனால் முள்ளங்கியை பாகற்காயுடனோ பாகற்காய் சாப்பிட்ட பிறகோ அடுத்த வேலையை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. காம்பினேஷனும் கேட்க நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் சாப்பிடவே கூடாதாம். முள்ளங்கியுடன் பாகற்காயை சேர்த்து சாப்பிடும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வாந்தி, தலை சொற்றல், மந்தம் மற்றும் குமட்டல் பிரச்சனைகள் ஏற்படும். பாகற்காய் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு வரையிலுமே பால் குடிக்கக்கூடாது. பால் பொருட்களை பாகற்காயுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதே போல பாகற்காய் சாப்பிட்டு 1 மணி நேரம் வரை பாலுமே குடிக்கக்கூடாது. இந்த 2 உணவுகளும் சேரும்போது அஜீரண கோளாறை உண்டாக்கும். ஏற்கனவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களை இந்த காம்பினேஷனை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். காரணம், அது வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், வயிறு உபிசம், மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும். மொத்தத்தில் உடலின் ஆரோக்கியம் கெட்டு போய்விடும். மேலும் முக்கியமாக பாகற்காயுடன் மசாலா பொருட்களை சேர்க்கக்கூடாதாம். கிராம்பு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய் போன்ற வலுவான மசாலா பொருட்களை பாகற்காய் உணவுகளில் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த மசாலா பொருட்களின் காரமான தன்மை அவற்றின் இயற்கையான சுவையை மாற்றுகிறது. மேலும் செய்முறையின் சுவையையுமே கெடுத்துவிடும். ஆனால் சீரகம், கொத்தமல்லி போன்ற லேசான மசாலாவை இந்த உணவுகளில் சேர்த்து சமைக்கலாம். அடுத்ததாக பாகற்காய் சாப்பிடும்போது அதோடு சேர்த்து மாம்பழமோ வாழைப்பழத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. மாம்பழம் உடல் சூட்டை அதிகரிக்கும். பாகற்காயை அதோடு சேர்த்து சாப்பிடும்போது வயிற்று வலி, டயேரியா, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். செரிமான கோளாறுகள் இருக்கிறவர்கள் இந்த காம்பினேஷனை கட்டாயம் சாப்பிடக்கூடாது. பாகற்காயை மட்டன் போன்ற இறைச்சிகளுடன் சமைக்கக்கூடாது. ஒன்றாக சேர்த்துமே சாப்பிடக்கூடாது. இந்த 2 உணவுகளும் சேரும்போது உணவின் சுவை கெட்டுவிடும். மேலும் இந்த கலவை செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளான சிப்ஸ், மிக்சர்கள், சர்க்கரை தின்பண்டங்கள் போன்றவை பாகற்காயில் உள்ள இயற்கையான கசப்புடன் உடனே ரியாக்ட் செய்கிறது. எனவே இந்த கலவை மிகவும் மோசமானது, நமது ஆரோக்கியத்திற்கும் நல்லதல்ல. அதனால் பாகற்காய் சாப்பிடும் போதெல்லாம் சற்று கவனமாக இருப்பதே நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.